வேளச்சேரின்றது உங்களுக்கு தெரியும், சென்னையில் ஒரு முக்கியமான இடம். இன்றைக்கி 2010 அப்புறம் அதனுடைய வளர்ச்சின்றது ஒரு முக்கியமான வளர்ச்சி. இன்றைக்கி ஒரு சிட்டி வேளச்சேரி இட்செல்ஃப் இஸ் சிட்டி விதின் சிட்டி. அங்கே பெண்கள் கூடியிருக்கிற இடத்துல பொது வெளியில் ஒருத்தன் அதே குடியார, அந்த குடியாரனை யார் உருவாக்குறான்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அரசு வந்து 500 கோடி டார்கெட் வைக்கிது, தீபாவளிக்கு 790 கோடி அடிக்குது, 798 கோடி அடிக்குது. அதாவது டார்கெட்டை தாண்டி அச்சீவ் பண்ணுற, ரெவன்யூ அச்சீவ் பண்ணுற சார் 36% கையில் வச்சுருக்காங்க சார். 36% ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவங்க வாங்கின ஓட்டு 2024 கடைசி எலெக்ஷன், அப்போ இவங்க வாங்கின சதவீதம், என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க வாங்கின சதவீதம், அதில் ஒரு 2.5% வெளியில் இருக்குது. இவர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார். அரசியல் சாணக்கியர்னு கலைஞரை சொல்லுவாங்க, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜியை சொல்லுவாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலேருந்து நிறைய பேர் ஜக்ஜீவன் ராம் அப்படி வரிசையாக சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. இவரை நான் ஒரு அரசியல் சாணக்கியராக சார். நீங்கள் யோசிங்க சார், நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு ஒரு உதாரணம் ஒரு எடிட்டர் பதவி கொடுக்குறீங்க. வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திமுக அரசின் அலட்சியத்தால் தான் விவசாயிகள் பெரும் துயரம் பட்டிருக்கிறதா எதிர்க்கட்சித் தலைவர் திரு இபிஎஸ் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு தான் திமுக மத்திய அரசு 22% ஈரப்பதத்தை கொள்முதல் செய்யலை அப்படின்னு போராட்டம் நடந்த சூழ்நிலையில் இந்த குற்றச்சாட்டு சரியா? இல்லை சார், அது ரொம்ப வேடிக்கையான குற்றச்சாட்டு சார். என்ன சொல்கிறது, ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு கருத்துக்கெல்லாம். சும்மா மத்திய அரசு எதை எடுத்தாலும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டா இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தவறு சார். 1200 கோடி இது ஒரு அலிகேஷன் தான் சார். இது நிரூபிக்க முடியுமா இன்னும் கூட தெரியல. நல்லா நான் இதை எது கூட கோரிலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, 27,000 மூட்டை சீனி எறும்பு தின்றுச்சின்னு சொன்ன அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள், அண்ணாவினுடைய அரசாங்கத்தில் நடந்தது. அந்த 27,000 மூட்டை சீனி தின்றுச்சு, சீனி எறும்பு தின்றுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? லாஜிக்கலாக கரெக்டு தானே. சீனி இருந்திருக்கு, எறும்பு கடற்கடன்னு வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் இருந்ததுன்னா நிறைய அவ்வளோ எறும்புகள் அவ்வளோ சீனி தின்னுட்டு போயிடுச்சு, இல்லை எடுத்துகிட்டு அங்கேயும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லாஜிக்கலாக என்ன கேள்வி கேட்க முடியும்? அதனால தான் அன்றைக்கி சர்க்காரியை அது விஞ்ஞான உலகம்னு சொன்னார். அதுக்கப்புறம் கூட ஒரு கேள்வி, 27,000 மூட்டை இல்லைங்க அப்படின்னாங்க. சாக்கு இருந்திருக்கணும்ல, சீனி காலையே அப்படின்னா சாக்கு இருந்திருக்கணும்ல, சாக்கு எங்கே அப்படின்னே 10 நாள் கெடு கட்டி 27,000 சாக்கை காமிச்சாங்க. அதுதான் அன்றைய அரசாங்கம். அதனுடைய நீட்சியாக இப்போ ஆஸ் வி ஸ்பீக் இப்போ ஒரு அலிகேஷன், இதையும் நிரூபிக்க முடியுமா என்னன்னு தெரியல. 1200 கோடி டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். இப்போ நான் அரசு, நான் ஒரு விவசாயியை தேடி போகிறேன், அங்கே உள்ள அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுறேன். 1200 கோடி அதில் ஊழல்ன்றது நான் எப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நெல்லை கொள்முதல் பண்ணுறேன், நான் ஒரு விலை கொடுக்குறேன். விலை கொடுக்கும் பொழுது இந்த ஏற்றுமதி, அதாவது ஏற்றி இறக்குறோம் இல்லைங்களா, அந்த நெல்லை ஏற்றி இறக்குறோம். இந்த ஏற்றி இறக்கும் பொழுது சிந்துறது, இந்த சாக்கு டேமேஜ் ஆகி நனைஞ்சு போகிறது, அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ராவல் இருக்கும் பொழுது கொட்டினது, இதை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆனது மட்டுமே 1200 கோடி கணக்கு காட்டுறாங்க சார் கடைசி 5 வருடங்களில். அது குறைந்தபட்சம் இன்றைக்கி திமுக எவ்வளோ செலவழிக்க போகுது, அது வேறு கதை. குறைந்தபட்சம் ஒரு 5 தொகுதிக்காவது அதை வச்சு எலெக்ஷன் நடத்திடலாம் சார். 1200 கோடி என்ன, நான் உன்ட்ட 10 ரூபா கொடுத்து வாங்குகிறேன், நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்ற கணக்கு இருக்குது, ரைட்டுங்களா? வாங்கினேன் எவ்வளோ வாங்குறான்னு கணக்கு இருக்குது. நடுவில் ஒரு 1200 கோடி துண்டு விழுது. அந்த 1200 கோடி அரசு யாருக்கோ கொடுத்துருக்கு. அரசு சைடில் செலவுன்ற கணக்கில் 1200 கோடி காட்டுது, ஆனால் அங்கே வருமானன்ற கணக்கில் டேலி ஆகலை. அப்போ அந்த 1200 கோடி என்னாச்சு அப்படின்னா, இது ஃபுல்லாக இந்த மாதிரி சிந்துனது, இந்த மாதிரி டேமேஜ் ஆனது, இந்த மாதிரி வர்ற வழியில் மழைகளால் நனைஞ்சு போனது, இந்த மாதிரி கெட்டு போனது, அரிசி கொஞ்சம் நமத்து போனது, இந்த மாதிரியான அரசி கணக்கு மட்டுமே. இந்த மாதிரியான கணக்குகள் வேறு வழியில் நாங்கள் ஆனால் கொடுத்து தான் ஆகணும், அப்படி கொடுத்துட்டோம், அந்த மாதிரி இது இழப்பு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது என்ன பண்ண முடியுதோ தெரியல. 1 ரூபா 2 ரூபா இல்லை சார், மக்களுடைய வரிப்பணம் 1200 கோடி சார். இன்றைக்கி நாசர் அவர்கள், அமைச்சர் நாசர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, என்ன இவ்வளோன்னு சிந்தி இருக்குது, இதெல்லாம் ஒரு பெருசாக பேசிக்கிட்டீங்க அப்படின்றாரு. இதை மாதிரி தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அதாவது நெல் பொதுவாக நெல் முளைச்சி மணியாக அதுக்கப்புறம் நம்ம நெல்லை அறுவடை பண்ணி எடுப்போம், அதுக்கப்புறம் அரிசியாக மாற்றுவோம். அந்த நெல் மறுபடியும் முளைக்குது அப்படின்றோம். அதை கொண்டு என்ன இவ்வளோ தானே முளைச்சிருக்கு, அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னாரு அவர் அன்னைக்கு. இவ்வளோன்னு சிந்தனைலாம் பெருசாக பேசிக்கிட்டீங்க, போங்கப்பா நீங்கள் அப்படின்றப்பல அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு அலட்சியம் சார், ஒரு லெத்தாஜிக்னஸனுடைய உச்சம். என்ன வேணாலும் நடக்கலாம்,
எவன் நம்மளை கேள்வி கேட்க போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள்லாம். இத்தனைக்கும் 9 அமைச்சர்கள் ஈடியோட வளையத்தில் தான் இருக்கிறாங்க. அதை மீறியும் இருக்கிற அமைச்சர்கள். அன்றைக்கி எடப்பாடி அவர்கள் வந்து தொழில்துறை அமைச்சர் வந்து ஏமாத்துறாரு, ஸ்டாலின் அவர்களுக்கு எழுத பிடிக்க தெரியாதனால ஏமாத்துறாரு அப்படின்றார். உண்மைதான், ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இவர் வந்து ஜெர்மனி கூட்டு வர்றாரு. ஜெர்மனியில் 3 நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் பண்ணிட்டோம், 1300 டீலோ என்னவோ சைன் பண்ணியிருக்கோம், 7600 கோடி வருமானம் நாங்கள் ஈட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க, இதெல்லாம் ஏமாத்து போய். ஏன்னா அந்த ஜெர்மானிய 3 நிறுவனங்களும் ஆல்ரெடி சென்னையில் இருக்குது. அதெல்லாம் அதிமுக பீரியடில் ஆரம்பித்த நிறுவனங்கள். அப்போ இதெல்லாம் பொய், நீங்கள் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, பேச தெரியாதனால அதை ஏமாற்றி கூட்டு போகிறீங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கிளைம் பண்ணுறாரு. வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் டிஆர்பி ராஜா வெள்ளை தாளை எடுத்து காமிச்சு தான் அறிக்கை அப்படின்றார். இப்படி தான், அதாவது வயசுக்கும் கூட மரியாதை கொடுக்குறதில்ல சார். இவர் சிஎம், எக்ஸ்-சிஎம் சார். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கேள்விக்கான முறையான பதிலை கொடுக்கணுமா இல்லையா? அதை கொடுக்காமல் இந்தாங்க வெள்ளை அறிக்கை அப்படின்றாரு. ஸோ இப்படி ரொம்ப அலட்சியமாக மக்களையும் வந்து துச்சமாக எண்ணுவதும், எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஏறக்குறைய ஆளுங்கட்சி தலைவர்கள் அல்லாதவர்கள் அனைவரையுமே வந்து ரொம்ப ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு போக்கு இருக்குது சார். அதனுடைய உச்சம் தான் அந்த 20% ஏறக்குறைய. நீங்கள் 20% நம்ம எவ்வளோ இழப்போம், நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணத்தினுடைய இழப்பீடு எவ்வளவு. அப்போ அதை வந்து அசால்ட்டாக தப்பை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னா அது இன்னொன்று ஒரு ஸ்டெப்பு மேலே போய். ஒரு விவசாய பெண்மணி ஒருவர், நாகப்பட்டினத்தை சார்ந்தவர், எடப்பாடியார் அவர்கள் வந்து டெல்டா மாவட்டமே ஏறக்குறைய 2 நாட்கள் மழை பெஞ்சது. டெல்டா மாவட்டத்தில் ஏறக்குறைய 1 லட்சம் ஏக்கர் பயிர் நாசமானது. 1 லட்சம் ஏக்கருக்கு ஏறக்குறைய ஏக்கருக்கு 50,000 ரூபா கேட்டார் ஐயா நயனா நாகேந்திரன் அவர்கள். அவர் அப்படி கேட்குறாரு. இவர் வந்து அந்த இழப்பு ஏற்பட்டுருச்சு, 1 லட்சம் ஏக்கர் நாசமாக பயிர் பூரா அழிஞ்சிருச்சு. முதல் ஆளாக டெல்டாவுக்கு போய் நின்றவர் எடப்பாடியார் அவர்கள். அங்கே போய் அவர் போய் நிற்கும் பொழுது அங்கே நாகப்பட்டினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து, ஒரு விவசாய பெண்மணி வந்து, இந்த மாதிரி எங்கள் பயிரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்மணி மீதே வந்து உள்நோக்கம் கற்பித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பெண்மணி வந்து டிபிசிக்கு அனுப்பவே இல்லை, டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு வந்து நெல்லே அனுப்பாமல் நாடகம் போடுறாங்க அப்படின்னார். ஆனால் அந்த பெண்மணி மறுபடியும் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் என்னுடைய பயிர் வந்து கம்ப்ளீட்டாக அறுவடைக்கு இருந்தது, அறுவடைக்கு இருக்கும் பொழுது அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி, ஏனைய விவசாயிகளின் அறிவுறுத்தின்படி டிபிசியில் வைக்கிறதுக்கு மூட்டைகள் எடுக்கிறதுக்கு இடம் இல்லை, லாரி வந்தே 3 நாள் ஆகுது, அதனால் லாரி எப்போ வரும்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அப்போ அறுவடை பண்ணி நீங்கள் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அறிவுறுத்தலின்படி, ஏனைய விவசாயிகள் அறிவுறுத்தின்படி தான் நான் வந்து போட்டு வச்ச நேரத்தில் மழை பெஞ்சு இருக்கிற எல்லாமே நாசமாக போயிடுச்சு. அதைத்தான் நான் அன்றைக்கி எடப்பாடிகிட்ட போய் சொன்னேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டுச்சு. ஆக மத்திய அரசு நீ இப்போ அதாவது 4.5 ஆண்டு கால ஆட்சியில் டே 1லேருந்து மத்திய அரசு மேலே குற்றஞ்சாட்டு, இதை தரல இப்படி பண்ண முடியல அப்படி 4 ஆண்டு காலம் இதே மாதிரி எடப்பாடியாக ஆட்சி பண்ணார் சார். எங்கேயுமே கையை தூக்கி மத்திய அரசு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது எந்த பிரச்சனையுமே அவர் சொல்லலை. என்னால் இது பண்ண முடியல அது பண்ண முடியல எதுவுமே சொல்லலை. இவங்க வந்ததுலேருந்தே வாய்ப்பாட்டு இதே தான். என்னை இது பண்ண விட மாட்டேது, நசுக்கிட்டாங்க, பிரிக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, மாநில அரசை இப்படி பண்ணுறாங்க, வஞ்சகம் பண்ணுறாங்க, ஓரவஞ்சகம் பண்ணுறாங்க, இதே தான். அதில் நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த ஒரு 20% வந்து என்ன சொல்கிறது, ஒரு அழிவையும் நீ வந்து மத்திய அரசு மேலே நீ எழுதிக்கும். ஆனால் ஒரு விவசாயி மேலே நீ தப்பு குறை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது எப்படியான அரசாங்கம்? அவன் மேலே தப்பே இல்லை, இருக்கிற தப்பை பூரா அடுத்த மேலே. இப்போது இந்த ஒன்றும் இல்லை சார், இந்த பஸ்ட்டோ ஏதோ ஒன்று நேற்று ஒரு விழா நடத்திருக்காங்க சார் உதயநிதி அவர்கள். அதுக்கும் வந்து ஒரு கிரிக்கெட்டரை யாரோ ஒரு கிரிக்கெட்டரை கூப்பிட்டு அம்பாசிடராக போட்டு பஸ்ட்டு நடத்துகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அதாவது இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்களா. ஏன் அவதிப்படுறாங்க அப்படின்னா, மொஃபசில் பஸ்ஸெல்லாம் வந்து நம்ம விடுறதே இல்லை, நம்ம வந்து அதனால தான் பஸ்ஸுகள் வர தாமதமாகுது. அதனால் வந்து இன்றைக்கி வேலைக்கு போக முடியவங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தொய்வாகுது, அவங்க அதனால் அட்டண்டன்ஸ் கொடுக்க முடியல, அதே நேரத்தில் அவங்களோட வேலையை சரியான நேரத்தில் செய்ய முடியல, வைக்க முடியல. இது இந்த தாமதம். அதனால் வந்து இனிமேல் பஸ்ஸுன்னு வந்தால் எப்படி ஆம்புலன்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம அனுப்புவோம், அதே மாதிரி இனிமேல் மொஃபசில் பஸ்ஸுங்க எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து நம்ம முன்னாடி அனுப்பணும். ஏதோ நம்ம நடு ரோட்டில் நின்று பஸ்ஸுங்க எதையும் போகக்கூடாமல் நம்ம ஏன்னா முன்னாடி பஸ்ஸு போனால் நான் போக போகிறேன், முன்னாடி அவன் பஸ்ஸுக்காரன் வந்தால் அவனும் போக போகிறான், முன்னாடி போகிறோம். டிராஃபிக் இருக்க போய் தானே, ரோடு ஒழுங்காக இருந்தால் நான் எதை பண்ண போகிறேன்? டிராஃபிக் ஒழுங்காக இருந்தால் நீங்கள் அதை சீரமைச்சு ஒழுங்காக அனுப்புனீங்கன்னா என் நான் எந்த பண்ணி நான் பஸ்ஸை கையை வச்சு நிறுத்தி பஸ்ஸெலாம் போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நேற்று என்ன பிரச்சனைனா சார். இப்போ இதை நான் தப்புன்னு சொல்லலை, இதுவாக இன்றைக்கி பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுதான் சார் இந்த அரசாங்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துலேருந்தே இவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, பிஆர் ஒர்க்குன்னு தனியாக டீம் இருக்காங்க, சுனிலோ இல்லை அப்படி இல்லைன்னா
இதுக்கு முன்னாடி இவர் இருக்கார் ஜன்சுராஜ் கட்சியினுடைய நிறுவனர், அங்கே டெபாசிட்டை கூட இழந்து நீ உட்காந்துருக்காரு. அவங்க போன்ற இன்னைக்கு இந்த மேலாண்மை அமைப்புகள், சமூக வலைதள மேலாண்மை அமைப்புகள், கேம்பெயினிங் இன்ஸ்டிடியூஷன்ஸு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் திட்டம், இதெல்லாம் இன்றைக்கி வந்து மாடர்னைஸ்டு கேம்பெயின் ஐடியாஸு அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இங்கே மக்கள் பிரச்சனை என்னன்னு கேட்காம எவ்வளோ லட்சம் தெரியுமா சார் அந்த திட்டம்னு ஆரம்பிக்கிறாங்களா, அதுக்கு எவ்வளோ லட்சம் மக்கள் வரி பணம் போகுது தெரியுமா? இப்படி இதில் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பஸ்ஸு சீக்கிரமாக போகிறதா இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறான்ட்ட. ரோடு நல்லா இருந்தால் ரோடு நல்லா இருக்குன்னு கேட்குறான், அதை கொடுக்க மாட்டானுங்க. அன்றைக்கெலாம் தஞ்சை மாவட்டத்தில் ஒருவர் வந்து இந்த ரோடை பேர்த்து எடுக்கிறாரு கையில், பாருங்கள் இப்போ போட்டு போன ரோடு அப்படின்னு ரோடை பேர்த்து கையில் எடுக்கிறாங்க. அதை என்னன்னு கேட்காம அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ வந்து பொது சொத்துக்கு குந்தகம் விளைவிக்கிறேன்னு அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஏதோ செக்ஷனை போட்டு அவரை உள்ளதுக்கு போட்டாச்சு. இப்படி தான் இங்கே அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு சார். அதாவது இங்கே எதிர்கட்சி குரல் கொடுக்குறது, நீ எதிர்கட்சியை மதிக்க மாட்டேற, ரைட்டு. மத்திய அரசாங்கம் உனக்கு எதிரி, அவங்கள மதிக்க மாட்டேற. சாதாரண விவசாயிகளையும் இருக்கிற சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய சாமானிய குடியானவர்களையும் எதிர்த்து நீ எதையாவது பண்ணிட்டு இருந்தா அது என்ன மாதிரியான அரசு? ஒன்றும் இல்லை சார், குளத்தூர் ஐயா மாண்பிற்குரிய ஸ்டாலினருடைய தொகுதி, அந்த தொகுதியில் நீங்கள் நானும் சும்மா ரோட்டில் போவோம். எதுக்கு போவோம்? ஏதோ ஒரு வேலை சொல்லியாக போகும்போது அங்கே சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்லையும் போதையிலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு 4-5 ரவுடி பசங்க காலி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா போயிட்டு உங்கள் மேலே என் மேலேயும் கட்டையை கொண்டு அடிக்கிறானுங்க. ரோட்டில் போகும்போது காலில் அடிக்கிறானுங்க, இது பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தவறி கீழே விழுகிறார், கீழே விழுந்து அவருக்கு உடம்புலாம் காயம், அவருக்கு ஃப்ராக்சரு, இதெல்லாம் நடக்குது. இது அங்கே அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஏரியாவாசி என்ன பண்ணுறாருன்னா, சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகுது. அதை எடுத்து அவர் சோஷியல் மீடியாவில் போடுறார். அவர் பாஜகவினுடைய அபிமானி போல, மோடியினுடைய விசுவாசி போல, பதவியிலலாம் இல்லை, கட்சி பொறுப்புலலாம் இல்லை, மோடியை பிடிக்கும், நான் தேசிய அது 4-5 இது போட்டு இந்த சிசிடிவி கேமரா அவர் வீட்டில் ரெக்கார்ட் ஆனது பாருங்கள், ஐயாவுடைய குளத்தூர் தொகுதியில் எதாவது நடந்துருக்குன்னு போட்டாப்புல. இவங்க என்ன பண்ணணும், சிசிடிவி கேமராவை உடனே அதை எடுத்து யாருன்னு பார்த்தா அவனை கைது பண்ணணும். இந்த வீடியோ எதுக்கு வெளியிட்டேன்னு இவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இவருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. எப்படி அப்புறம் எவனாவது அந்த சிசிடிவி வையின்னு யார் அறிவுறுத்துறா? போலீஸு. வீட்டுக்கு வீடு சிசிடிவி வைங்கிற அறிவுறுத்துறே போலீஸ் தான். இந்த மாதிரி பண்ணது பிடிச்சிட்டு போனால் அப்புறம் எப்படி நான் சிசிடிவி வைப்பேன்? நாளைக்கு நீ ஏண்டி வந்து பிடிச்சிட்டு போயிட மாட்டேன்னா? அப்போ பயம் இருக்குமா இல்லையா? இப்படி இங்கே எளிய மக்களினுடைய குரல் வளைய ஒரு நசுக்குகின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இந்த 4.5 ஆண்டுகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு சார். இந்த இப்போ சார் ஏறக்குறைய 2011 ஆட்சி பொறுப்பில் வரும் பொழுது என்ன அம்மா அவர்கள் வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 5400 கோடி தள்ளுபடி பண்ணாங்க சார். அதில் கூட்டுறவங்களில் இருக்கிற பயிர் கடனும் சரி, விவசாய கடனும் சரி, லாங் டேர்ம் விவசாய கடனும் சரி, ஷார்ட் டேர்ம் விவசாய கடன், ஃபார்மர்ஸ் லோன் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணாங்க 5000. இதனால் வந்து ஏறக்குறைய 11 லட்சம் குடும்பங்கள் வந்து அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சுபிக்ஷம் கிடைச்சிது சார். 2021 ஏறக்குறைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய பயிர்க்கடன் தள்ளுபடினா அதுதான். ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து 12000 கோடி பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணார். பயிர்க்கடன், விவசாய கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி. ஏன்னா பேக் டு பேக் அன்றைக்கி வந்து புயலும் அன்றைக்கி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது சார். இந்த அரசாங்கத்திலலாம் ஒன்றுமே பிரச்சனைன்னு கிடையாது சார். புயல், கொரோனா எல்லாத்தையும் தாண்டி மக்கள் அன்றைக்கி நிம்மதியாக வாழ வச்சார் எடப்பாடியார் சார். அதனால தான் யதார்த்த தலைவர், இன்றைக்கி புரட்சி தமிழர்னா அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு எந்த மாற்றுக்கிறது இல்லை சார். அப்போ 12000 கோடி ஃபார்மர்ஸ் லோனை அன்றைக்கி தள்ளுபடி பண்ணார். 17 லட்சம் குடும்பங்களுக்கு அது நல்லபடியாக வந்தது. குடிமராமத்து பணி அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 3000 4000 குளம் ஏரிகளை தூர்வாரி கிட்டத்தட்ட 90% அன்றைக்கி அரசு தான் அந்த வேலைகளை இறங்கி செஞ்சுது. அதுபோக அங்கே உள்ள சங்கங்கள், அந்த விவசாய நலச்சங்கங்கள், அதே மாதிரி என்ன சொல்கிறது, குடியிருப்பு வாசிகளும் சேர்ந்து பண்ணாங்க அந்த வேலையை. இல்லாமல் இல்லை, 3000 4000 நீர்த்தேக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அது எல்லாமே அன்றைக்கி வந்து குடிமராமத்து பணியின் மூலமாக சரி வந்து இந்த மாதிரி தேடி தேடி நல்லது பண்ண அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாறாக இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் உள்ள ஏறக்குறைய சிறு குறு விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக தான் இந்த தடவை வாக்களிக்கணும்னு ஒரு இன்டர்னலாக மீட்டிங் போட்டு பேசுகிற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஒத்த ரூபா கடன் தள்ளுபடி பண்ணல சார். ஒத்த ரூபா, நீ 12000 கோடி 5000 கோடி ஏறக்குறைய 17000 கோடி எங்கே இருக்குது? ஒரு ரூபா கூட விவசாய கடன். விவசாயிகள் எனக்கு என்ன, எனக்கு ஒன்றுமே கிடையாது, டெல்டாவினுடைய ஓட்டு பூரா எனக்கு தான் வரும் அப்படின்ற அந்த ஒரு 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 மிதப்பு. நான் ஒரு டெல்டாவினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? டெல்டாவினுடைய மக்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது. அதனால் விவசாய கடனையும் வந்து தள்ளுபடி பண்ணல. மாறாக விவசாயிகளுக்கு எதிராக என்ன இவ்வளோ தானே சிந்துது நெல், என்ன இவ்வளோ தானே நெல் முளைக்குது, அதில் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இன்னும் அந்த
டெல்டாவை சார்ந்த விவசாயிகளுக்கு அகைன்ஸ்டாக பேசக்கூடிய ஒரு அரசாங்கமாக இன்றைக்கி இருக்குது அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை. இந்த அரசாங்கத்தை எவ்வளவு எளிமையாக எவ்வளவு வேகமாக அப்புறப்படுத்தணுன்றது விவசாய குடிப்பெருமக்கள் தான் யோசிக்கணுன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து டிஜிபி நியமனம் வந்து தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது நியமன டிஜிபி வச்சு தான் ஆட்சி நடத்துகிறாங்க. கோர்ட் உத்தரவிட்டும் இன்னும் வந்து அதை சரிப்படுத்தலை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் வந்து இந்த நியமனத்தை வந்து தாமதப்படுத்த சார்? ஒரு 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 எடுத்துக்காட்டோட ஆரம்பிங்க சார். வேளச்சேரின்றது உங்களுக்கு தெரியும், சென்னையில் ஒரு முக்கியமான இடம். இன்றைக்கி 2010 அப்புறம் அதனுடைய வளர்ச்சின்றது ஒரு முக்கியமான வளர்ச்சி. இன்றைக்கி ஒரு சிட்டி வேளச்சேரி இட்செல்ஃப் இஸ் சிட்டி விதின் சிட்டி. அங்கே பெண்கள் கூடியிருக்கிற இடத்துல பொது வெளியில் ஒருத்தன் அதே அந்த குடியாரனை யார் உருவாக்குறான்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அரசு வந்து 500 கோடி டார்கெட் வைக்கிது, தீபாவளிக்கு 790 கோடி அடிக்குது, 798 கோடி அடிக்குது. அதாவது டார்கெட்டை தாண்டி ரெவன்யூ அச்சீவ் பண்ணுற ஒரே அரசாங்க நிறுவனம் என்னென்னா டாஸ்மாக் தான். அரசாங்க நிறுவனத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறி, அதாவது ஒரு டாஸ்மாகினுடைய எந்த ஒரு பொருளையும் மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு லீகல் ரூல். இட் இஸ் ஆல்ரெடி இன் லா. அதை மீறியும் அந்த டாஸ்மாகை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி நான் இந்த சரக்கெல்லாம் இறக்கியிருக்கேன்னு என்ன சொல்கிறது, தீபாவளிக்கு முன்னாடி அவர் வந்து ப்ரமோட் பண்ணுறாரு சோஷியல் மீடியாவில். அந்தளவுக்கு ப்ரமோட் பண்ணி வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி குடியானவர்களை தாண்டி குடிகாரர்கள் வாழும் மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மாறிடுச்சு. ஏற்கனவே அது முதல்ல மதுவிலக்கு கொண்டு வந்தவரே ஐயா கலைஞர் அவர்கள் தான். அதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அம்மா கனிமொழி அவர்கள் வந்து எங்கள் அப்பா 2016 ஆட்சி பொறுப்பில் வந்ததுக்கப்புறம் முதல் கையெழுத்து போட போகிறது எதுக்கு, நான் வந்து மதுவிலக்கு தான். அதுக்கப்புறம் அது தாண்டிடுச்சு. 2020 எங்கள் அண்ணன் வந்தவொடனே ஆட்சி பொறுப்பில் வந்தவொடனே முதல்ல கையெழுத்து போகிறது எதுக்கு, இதில் தான் என்னது டாஸ்மாகை கம்ப்ளீட்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ணி மது விலக்கு அமல்படுத்தும் அப்படின்னாங்க. இப்போ கேட்டால் சிரிச்சிட்டு போகிறாங்க. என்ன சார் நீங்கள் என்னம்மா நீங்கள் இதெல்லாம் சொல்லி தானே 2 தடவை எம்பி ஆனீங்க, இப்போ என்னம்மா சிரிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பதில் இல்லை. அப்படிப்பட்ட சரக்கை இன்றைக்கி ஊக்குவிச்சு இன்றைக்கி குடியாரர்களை உருவாக்குறது இல்லாமல் நேற்று இந்த வேளச்சேரியில் குடிச்சிட்டு போதையில் ஒருத்தன் பெண்கள் கூடியிருக்க இடத்துல 400 ரூபாய் காமிச்சு நிற்கிறான் சார். அதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் கத்த பக்கத்தில் சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் 100 பண்ணி போலீஸ் வந்தோடனே இவன் ஓடி தப்பிச்சு போகிறான். என்ன பண்ணணும், அங்கே ஓடி போய் மறையணும். அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில்வே ஸ்டேஷன் இதே மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் போய் நின்று இதே மாதிரி 400 ரூபாய் காமிச்சு நிற்கிறான். இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. இது சட்ட ஒழுங்கினுடைய உச்சபட்சம்லாம் சொல்லலை. சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி இப்படி ஆரம்பித்து ஒரு கடைநிலை லெவலேருந்து ஒரு உச்சத்துக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை. கிரேட் 1 கிரேட் 2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்டபிள்ஸு இதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பழம் வெங்காயம் விற்க வந்த ஒரு லேடி, அவங்க ஆந்திராலேருந்து வராங்க. அவங்க அம்மா முன்னாடி வச்சே வன்முறை பண்ணுறாங்க. அப்போது போலீஸே இப்படி ஒரு செயலை செய்கிறாரு. விழுப்புரத்தில் இதே மாதிரி தான் இளங்கோ அப்படின்னு எனக்கு தெரிய ஒரு எஸ்ஐ கிரேடில் இருக்கிறவன்னு நினைக்கிறேன். 10வது 12வது படிக்கிற ஒரு மாணவன் 10வது படிக்கிற ஒரு மாணவியை கூட்டு ஓடி போயிடறான். இது கிராமங்களும் நடக்கும். இவன் அந்த போலீஸ்கிட்ட மாட்டிடுறான். இளங்கோ என்ற இந்த போலீஸ்கிட்ட மாட்டிடுறான். மாட்டோடனே அவனை அடித்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, ஓடு அப்படின்னு சொல்லி ஓட விட்டு அஃப்கோர்ஸ் பண்ணணும், தப்பு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அவனை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறவங்கள பைக்கில் உட்காந்து பாலியல் சென்டர் பண்ணுறாரு சார் அந்த பொண்ணுகிட்ட. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ணுது. ஒரு இடத்துல போய் மறைவான ஒரு இடத்துல போய் எங்கே வீட்டில் கொண்டு போய் விடுறேன், போலீஸ்கிட்ட கொண்டு போய் ஸ்டேஷனில் கையில் தங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு ஏற்றிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டி போய் அங்கே போய் பாலியல் சென்டரில் ஈடுபடுறான். அந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ணி ஓடி வந்து அப்புறம் வீட்டில் அம்மாட்ட சொல்லி இந்த விஷயம் தெரிய வருது. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி போலீஸ்காரங்களே இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுறாங்க சார். தசரபுரத்தில் அம்மா கனிமொழி அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஏறக்குறைய அனைத்து திமுகவினரும் ஆஜர். ஏன்னா கனிமொழி நடத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வரணும். அங்கே காவலுக்கு இருந்த ஒரு பெண் போலீஸ்காரங்க இடுப்பு கிள்றானுங்க சார். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இன்றைக்கி அந்த துறையினுடைய உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியான டிஜிபி சார். டிஜிபி யூஸ்வலாக இன் ஜென்ரல் ஆன் ரெக்கார்ட் சொல்கிறேன், ஒரு டிஜிபி போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான அடுத்த இன்கம்பட் டிஜிபி யாருன்ற பணிகள் ஆரம்பிக்கணும். இது வந்து கேட்டின்றது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னுவாங்க. இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனி 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குற ஐடி கம்பெனிகள் இருக்காங்க. அங்கேயே நீங்கள் பேப்பர் போட்டிங்கன்னா நீங்கள் கேட்டி பண்ணணும். அடுத்து உங்கள் இடத்துக்கு யார் வராலோ அவங்களுக்கு நீங்கள் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. அந்த டிரான்சிஷன் பீரியடில் நீங்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லணும், என்னென்ன எஸ்ஓபிஸ், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸு, எந்த மாதிரியான லீகல் ரூல்ஸு, என்னென்ன கம்பெனி பாலிசிஸு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஒரு சாதாரண 15,000 வாங்குற நான் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். அப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு உச்சபட்ச அதிகாரி வந்து போகிறாருன்னா இவர் என்ன பண்ணணும்? 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அவங்க எதுவுமே பண்ணலை சார். கம்ப்ளீட்டாக எதுவுமே பண்ணலை. என்னப்பா மாறாக
இத்தனைக்கும் வந்து உயர்நீதிமன்றத்திட்ட கேஸ் போய் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, உடனே போடுங்க, அடுத்து யாருன்னு லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னே தமிழ்நாடு தமிழ்நாடு தேர்வு ஆணையம் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுக்குது. இவங்க தான் அடுத்த பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குது. அந்த லிஸ்ட்டை வாங்கி அப்படியே ஸ்டாலின் அரசாங்கம் பார்த்துட்டு, இல்லை இவன் எவனும் எனக்கு ஜாலரா அடிக்க மாட்டான், இவன் எவனும் எனக்கு சொம்படிக்க மாட்டான், அதனால் இவன் வேண்டாம், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேருக்கு உயர்நீதிமன்றம் சொன்னதுக்காண்டியும் பேருக்கு ஒரு நியமன டிஜிபி போடுறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சட்ட ஒழுங்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நல்ல முறையில் இருக்கும்னு? இன்றைக்கி ஒரு படிநிலைன்றது அப்படி தான் சார். ஹைரார்க்கின்றது என்ன? மேலே இருக்கவன் அடுத்தவன் அழுத்துவான், அதுக்கு அடுத்தவன் அழுத்துவான், மேலே இருக்கவனே அடுத்தவன் அழுத்தும் போது அடுத்தவன் எப்படி அதுக்கடுத்த படிநிலையில் உள்ளவன் அழுத்துவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் லத்தாச்சிக்காக தான் இருப்பாங்க. லத்தாச்சிக்காக இருக்கும்போது ஒன்றுமே நடக்காது. இதுதான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே இவங்களுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு டிஜிபி யாராவது கிடைக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது. கம்ப்ளீட்டாக இன்றைக்கி போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அதிமுக இப்போ நீங்கள் பிகே அளவில் போயிட்டு நீங்கள் 400 கோடி கொடுத்து செலவழித்து நீங்கள் 2021 சிஎம் ஆனது காரணமே அதுதான் இன்றைக்கி உலகத்துக்கே தெரியும். ஸ்டாலின் தான் வராருன்னு அது தானே பாட்டெல்லாம் போட்டு அதிமுக ஐயா பரமசிவன் அவர்கள் வேடச்சந்தூரினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ண தவறிட்டோம், அதிமுகவினுடைய சாதனையில் ஒன்று எடுத்து. ஏன்னா 54 வருட கட்சி சார். அந்த கட்சி உருவான காலத்துலேருந்து 32 வருடம் அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்போ அந்த கட்சியினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? மக்கள் விரும்ப போயதெல்லாம் 32 வருஷம் ஆட்சியில் வச்சுருக்காங்க. திமுக வந்து அடுத்தடுத்து 2 முறை கூட ஆட்சி வந்ததில்லை, ஒரு முறை கூட அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்ததில்லை. கரெக்டுங்களா? ஆனால் அதிமுக 2 முறை, ஒரு தடவை பொன்மச்சம் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது 3 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வருது. அப்புறம் 2011 2021 வரைக்கும் எடப்பாடி அவர்களும் அம்மா அவர்களும் தொடர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி திமுக வரவே இல்லை. காரணம் என்ன? அதிமுக மேலே இருந்த நம்பிக்கை. அப்போ அதிமுகவோட திட்டங்கள் மேலே இருந்த நம்பிக்கை. அப்போ அத்தனை திட்டங்களையும் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ண தவறிட்டோம், இப்போ நாங்கள் உஷாராயிட்டோம் அப்படின்றாரு யார்? அண்ணன் பரமசிவன் அவர்கள். அப்போ பேசும்பொழுது அப்போது அதற்கான சோஷியல் மீடியாவை இன்றைக்கி அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாற்றணும், அதற்கான வேலைகளை மேலாண்மைக்கான ஒரு நிறுவனத்தை போய் பார்க்குறாங்க. அதிமுகலேருந்து ஒரு நிறுவனத்தை போய் பார்த்து அந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு டீல் பண்ணி அந்த நிறுவனம் தான் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ஏறக்குறைய வந்து ஒரு 100 சேனல் இன்றைக்கி அதிமுக செயல்படுது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அத்தனை போஸ்ட் அதிமுகவினுடைய திட்டங்களை சொல்லி, அதிமுகவுடைய உண்மைகளை சொல்லி, திமுகவுடைய அழிச்சாட்டியங்களை பேசுது. அதற்கெல்லாம் காரணம் வந்து ஹரி சாயின்னு ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தலைவர்கள் 2 பேர். அவங்கள கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அவங்கள கைது பண்ணி கூட்டு போகிறதுக்கு யார் தேவைப்படுறா? போலீஸ் தான் தேவைப்படுது. அது போலீஸாக என்னன்னு கூட தெரியல. அவங்க வந்து மஃப்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் அவங்கள தேடுறாங்க. அந்த அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற, அதாவது பிரதான எதிர்கட்சி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆளுங்கட்சி முன்னாடி சிஎமுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு 2 பேரை ஒருத்தன் மஃப்டியில் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க போலீஸாக என்ன யார் என்ன எதுனே தெரியல. கடத்தல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேடி கடைசியில் என்ன ஏதுன்னு தெரியும். அவங்க அப்புறம் வெளில வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு போலீஸ் தேவைப்படும்ல. அப்போ டிஜிபி இந்த மாதிரிலாம் பண்ணாதானே டிஜிபி. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் வருது. அப்போ இப்படியான டிஜிபியை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க சார். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு டிஜிபியினுடைய நியமனத்தில், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்து உருவாகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி ஆன்லைனில் வந்து நடந்த எஸ்ஐஆர் மீட்டிங்கு மாவட்ட செயலாளர் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா 2026 ஜனவரிக்குள்ளே வந்து கூட்டணி வந்து உறுதியாகிடும் அப்படின்றார். ஏன் இந்த கால தாமதம்? இல்லை சார் உங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னா சார் 36% கையில் வச்சுருக்காங்க சார். 36% ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவங்க வாங்கின ஓட்டு 2024 கடைசி எலெக்ஷன். அப்போ இவங்க வாங்கின சதவீதம், என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க வாங்கின சதவீதம், அதில் ஒரு 2.5% வெளியில் இருக்குது. யார்? அமமுக மூலியமாகவும் ஐயா ஓபிஎஸ் மூலியமாகவும் இன்னும் வந்து ஒரு சில உதிரி கட்சிகள் மூலியமாகவும் ஒரு 2.5% ஓட்டு வெளியில் இருக்குது. இன்னும் ஒரு 4% பிக்கப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாலின் அவுட்டுன்றது தெரியுது சார். ஏன்னா இன்றைக்கி அதிருப்தி அப்படின்றது வந்து இன்றைக்கி திமுகவுக்கு எதிரான மனநிலை இன்றைக்கி ஒவ்வொரு ஓட்டு வாக்காளரிடமும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்னொரு 40 அப்படின்றத உறுதி பண்ணுறதுக்காக எடப்பாடியார் ஓடிட்டுருக்கார். ரைட்டுங்களா? இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே இருக்கிற அதிருப்தி, எனி சிட்டிங் கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதனால் வந்து ஒரு சிட்டிங் கவர்மெண்ட்டினுடைய அந்த அதிருப்தியின் மூலமாக கொஞ்சம் வாக்குகள் பிரியும். சரி, இந்த எலெக்ஷனில் அந்த பிரிகிற வாக்குகள் கண்டிப்பாக எடப்பாடியாருக்கு தான் அப்படின்னா அவர் இப்போவே ஸ்ட்ராங்காக அறிவிச்சிருவார். தேவையில்லாமல் ஒரு 2 குரூப் உள்ளே இருக்குது சார். அதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் 2 பேர் உள்ளே இருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா ஜெயிக்க போகிறதும் இல்லை, டெபாசிட் வாங்க போகிறதும் இல்லை. வழக்கமாக இவங்க டெபாசிட் வாங்க முடியாமல்
தோக்க போகிறாங்கன்றது, ஒரு சீட்டு கூட வாங்காமல் தோக்க போகிறாங்கன்றது இன்றைக்கி அரசியல் பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 10-12 வயசு பையனுக்கு கூட தெரியும் சார். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனாலும் இந்த பிரிய போகிற ஓட்டு இருக்கு இல்லையா, அது அனாமத்தாக போகுது. அது இன்றைக்கி எடப்பாடியாருக்கு தான் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துன்னு வைங்களேன், இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் இவ்வளோ தான் கூட்டணின்னு முடிச்சுடுவார். அது இல்லாதனால என்னத்தையாவது யாராவது ஒரு ஸ்ட்ராங்காக உள்ளே வரமாட்டாங்களா? அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா கம்யூனிஸ்டாக இருக்குது. அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா காங்கிரஸாக கூட இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸில் இன்றைக்கி செல்வ பிறந்தகை என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலும், செல்வ பிறந்தகை மீறி அழகிரி அவர்களும் இன்றைக்கி காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள் அவர்களும் பேசும்பொழுது இல்லை எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு பேசக்கூடிய நல்ல சூழலில் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கம்யூனிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் விடுவா காசு வாங்கணும், எல்லாரும் தான் காசு வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் தான் இருக்குது. எனக்கு தெரிய இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது நான் நம்புறது என்னென்னா, ஒரு விசிகாவோ அப்படி இல்லைன்னா மதிமுகவோ, இப்போ மல்லை சத்யா அவர்கள் வெளியில் வந்துட்டார் மதிமுக விட்டு, மதிமுகவோ இல்லை கம்யூனிஸ்ட்டோ யாரோ ஒருவருக்கு வந்து அவங்க கேட்குற கூட்டணியில் அவங்க கேட்குற சீட்டுகளை ஒதுக்க முடியாமல் ஒரு இல்லை தாவாக்காவோ தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எடுத்துக்கிட்டு யாரோ இதுலேருந்து ஒரு கூட்டம் இல்லை 2-3 பேர் கூட ஸ்டாலின் அவர்களால் திருப்தி ஆகாமல் வெளியில் வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதே தான் பல அரசியல் ஆர்வலரும் சொல்கிறாங்க. குறிப்பாக ஆர்டி போன்றவர்கள், மணி போன்றவர்கள் சொல்கிறதும் அதுதான். அப்போது யாராவது அதுலேருந்து ஒரு நல்ல சங்க் அதிமுக வந்துருச்சுன்னு வைங்களேன், அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் சார். அதிமுக அந்த 4% ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனாலும் இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா ஸ்டாலின் விடமாட்டார். அந்த 2006 எப்படி ஆட்சி அமைச்சார், பாமகவுடைய தேவையில் ஆட்சி அமைச்சார் இல்லையா, அந்த மாதிரி ஆட்சி அமைக்கிற கம்ப்ளீட் மைனாரிட்டி அரசாங்கம் தான் அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் எங்கே போனாலும் கருணாநிதி மைனாரிட்டி ஆட்சி நடத்தும் கருணாநிதி தான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போகிறத கூட இன்றைக்கி ஸ்டாலின் இறங்கிட்டாருன்னு ஒரு சைடில் சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இறங்கி போகாமல் இல்லை கட்டன் ரைட்டாக ஸ்டாலின் இருந்தாருன்னா ஏதோ ஒரு இங்கேருந்து ஒரு குரூப் உடஞ்சி அப்படியே அதிமுக வந்துருச்சுன்னா அது அதிமுகவை இன்னும் வலுப்பெற செய்யும். ஸோ அதுக்காக எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன் சார். பேசிய விஷயத்திலேருந்து ஒரு கேள்வி, கூட்டணிக்காக வந்து சில கட்சிகள் எதிர்பார்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது தான் வந்து ஓ பன்னீர்செல்வம், திரு செங்கோட்டையன், திரு டிடிவி அவர்கள் வந்து இருக்காங்க. ஏன் அதை சேர்க்க மாட்டுறாரு? இல்லை சார், இவர் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது சார். அரசியல் சாணக்கியர்னு கலைஞரை சொல்லுவாங்க, இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ராஜாஜியை சொல்லுவாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலேருந்து நிறைய பேர் ஜக்ஜீவன் ராம் அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா. இவரை நான் ஒரு அரசியல் சாணக்கியர் தான் சொல்லுவாங்க. நீங்கள் யோசிங்க சார், நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு ஒரு ஜேர்னலிசமில் ஒரு எடிட்டர் பதவி கொடுக்குறீங்க, நான் உங்கள் காலில் தொட்டு கும்பிட்றேன், அறிவாளன் சார் சரி கிடையாது, வேஸ்ட்டு, அவரை தூக்குங்க அப்படின்னு நானே சொல்கிறேன்னா எனக்கு எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். நான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது இறங்கி செய்யக்கூடிய வார்த்தை. அது இருந்தால் நான் அதை பண்ண முடியும். என்னடா அறிவாளன் சார் சொல்லி காமிச்சு வந்த பையன் இன்னைக்கு அறிவாளன் சாரே இடத்த விட்டு தூக்குறான் அப்படின்னா இவன் ஒரு மாதிரிடா, ஒரு மாஸ்டரா அப்படின்ற இடத்துல நான் போனே இல்லை என்னுடைய. அப்படிப்பட்டவர் சார் எடப்பாடியார் சார். காலில் ஊந்து போனார், முட்டி போட்டு போனார், இன்றைக்கி 1000 விமர்சனங்கள் வைக்கலாம் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் முட்டி போட்டு போனாலும் காலில் உளுந்து என்னை சிஎம் ஆக்கின இன்றைக்கி அம்மாவே, அதாவது சின்னம்மாவே நான் இடம் இல்லாமல் அந்த இடத்த காலி பண்ணி வெளியில் அனுப்புகிறேன். இன்றைக்கி அமமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 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 கட்சியாக ஆரம்பித்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு டிடி தினகரே நான் இல்லாமல் ஆக்கி செல்லா காசாக மாற்றுறேன். ஓபிஎஸ் 2 முறை சிஎம்மாக இருந்தவர், நான் 1 முறை தான் சிஎம், 2 முறை சிஎம்மாக இருந்தவர். அம்மா ஜெயலலிதா அவர்கள் காமிச்சு சிஎம்மானவர், அவரே நீ நான் கட்சி விட்டு அப்புறப்படுத்துகிறேன். எனக்கு முன்னாடி வரக்கூடிய செங்கோட்டையன், எனக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையன் என்னோட மூத்தவர், அவரே கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நான் நீக்கிறேன். இறங்கி போயிருக்கலாமே, என்ன ஆயிருப்பது, இறங்கி போயிருக்கலாம். அப்போ என்னுடைய தைரியத்தை நீங்கள் பாருங்கள். இது ஸ்டாலினுக்கு இல்லாத தைரியம், கலைஞருக்கு இல்லாத தைரியம் சார். இது கலைஞர் தெரியாதனமா எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கும்போது வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்தார்ல, உயிரோடு இருக்க வரைக்கும் 84 எம்ஜிஆருக்கு பயந்து போய் என்ன சொல்கிறது நாமினேஷன் பண்ணாமல் போனவர் தானே சார் கலைஞர். தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தவர் தானே கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்திரா காந்தி போன்றவர்களுக்கு இருந்த தைரியம் சார் யார் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்களுக்கு தைரியம். என்ன சொல்கிறாரு, அமித்ஷா கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. இவர் நைட்டில் போய்ட்டு மூஞ்சில் துணியை போட்டு வந்துட்டார், ஆச்சா பூச்சான்னு இல்லாத கிளப்ப பார்த்தாங்க. அமித்ஷா கூப்பிட்டு கேட்குறாரு, ஐயா 1% 2% வச்சுருக்காங்க, என்னதான் என்டிஏ கூட்டணியில் 2024 பயணித்து ஏறக்குறைய சதவீதம் வச்சு இன்றைக்கி 18% ஓட்டு இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்கு 2024 தேர்தலில் நமக்கு வாங்குச்சு. அதில் 12% பாஜகவுக்கு இருந்தது. அப்போ எங்கள் கூட்டணியில் இருந்தாங்க ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் இணைச்சிக்கோங்களேன் அப்படின்னு அமித்ஷா ஒரு வார்த்தை கேட்குறாரு. இதில் என்ன வேற போகுது, இணைச்சிக்கோங்களேன் அப்படிங்கும்போது கூட்டணியில் இணைச்சிக்கோங்க, மறுபடியும் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுலாம் வாய்ப்பே இல்லைன்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டு வந்துட்டார்ல. இவ்வளவுதான் சார்.
எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சார். நீங்களும் நானும் தான் சார் அதில் வீக்காக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன் சார், அவ்வளோதான். நம்ம தான் வீக்கு, அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். எனக்கு செங்கோட்டையன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், சின்னம்மா வேண்டாம், டிடி எனக்கு வேண்டாம். அது இல்லாமல் என் தைரியத்தை வச்சு என் பலத்தை வச்சு நான் மக்களை போய் சந்திக்கிறேன். 190 தொகுதி தாண்டிட்டார் சார். இவ்வளோ வேகமாக இத்தனை ஆண்டுகால அரசியலில் ஒரு தமிழக அரசியலில் ஒருத்தர் இவ்வளோ வேகமாக பயணிச்சிருக்காருன்னா எனக்கு தெரியும் வைகோக்கு அடுத்து இன்றைக்கி ஐயா எடப்பாடி அவர்கள் தான். என் பலத்தில் என்னோட ஃபோர்ஸில் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிக்கிறேன். அது இன்றைக்கி நான் தான் அதிமுக தலைமை. இந்த தலைமையில் என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணிக்கிறேன்றது தெளிவாக இருக்கார். நம்ம தான் வீக்காக இருக்கும், அவ்வளோதான்.